இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டிய 10 ஆண்டுகளாக கொடுக்க வேண்டிய அந்த நிலுவைத் தொகை இன்னைய வரைக்கும் கொடுக்கல. கேட்ட உண்மையிலேயே தமிழக அரசுக்கு நிதி நெருக்கடி இருக்கிறது என்பதை நாங்கள் குறைச்சி மதிப்பிடல. ஒரு மாநில அரசு தன்னுடைய சொந்த வருமானத்திலே இவைகளெல்லாம் ஈடுபட்டுவதிலே சிரமம் இருக்கிறது. மத்திய அரசு வேண்டுமென்றே பழிவாங்குகிறது, நிதி கொடுக்க மறுக்கிறது. நிதி நெருக்கடி இருப்பது என்னமோ உண்மைதான். ஆனால் அதனால அடிப்படையில் தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டிய சட்டப்படி கொடுக்க வேண்டிய அந்த உரிமைகளை நீங்கள் மறுப்பது என்ன நியாயம்? எனவே அரசு அதற்கான மாற்று வழிகளை தானே யோசிக்க வேண்டும். நாங்க என்ன சொல்றோம், நிறைய மாற்று வழி இருக்கு. அரசு நினைச்சா நிறைய வருமானம். உதாரணமா நேற்று முன்தினம் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. எவ்வளவு பேர் நீங்க பத்திரிகையில் படிச்சீங்கன்னு தெரியாது. அதாவது தமிழ்நாட்டில் தாது மணல் கொள்ளை என்பது நீண்ட காலமா நடந்துகிட்டு இருக்கு. 2012ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றத்திலே ஒருத்தர் வழக்கு போட்டார். தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் இருக்கிற அந்த கடற்கரை ஓரமாக இருக்கிற மண்ணிலே உலக நாடுகள் எங்கேயும் இல்லாத அளவுக்கு யுரேனியம் போன்ற மேக்னசைட் போன்ற இருக்கிற மிக உயர்ந்த ரசாயன பொருட்கள் கொண்டிருக்கிற தாது மணல் இருக்கிறது. அதை சில பேர் தப்பா லைசன்ஸ் வாங்கி அந்நிய நாட்டுக்கு கடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனாலே பல லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய நாட்டுக்கு இழப்பு ஏற்படுகிறது. எனவே இதை விசாரிக்கணும் ஒரு வழக்கு போட்டார். என்ன நடந்துச்சோ தெரியல. வழக்கு போட்டவர் அடுத்த ஒரு 6 மாதத்துல தானே வாபஸ் வாங்கிட்டார். ஆனா நல்ல வேலை உயர்நீதிமன்றம் ஒரு நல்ல வேலை செஞ்சாங்க. என்னன்னா, அந்த வழக்கை அவர் வாபஸ் வாங்கி கொண்டாலும் கூட இது பெரிய தேசத்தையே உழுக்கிற பிரச்சனையா இருக்கு. பல லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடக்கிற பிரச்சனையா இருக்கு. நம்முடைய இயற்கை வளம் கொள்ளை போகிறது. எனவே இதை நாங்களே விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வோம். சூமோட்டோ வழக்காக உயர்நீதிமன்றம் எடுத்துக்கொண்டு விசாரித்தது. 2013ஆம் ஆண்டு விசாரிச்சு 2025ஆம் ஆண்டு அவர்கள் தீர்ப்பு எழுதினார்கள். நம்முடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் நீதிமன்றத்துடைய வழக்கறிஞராக ஆஜரை வாதாடினார்கள். இடையிலே ககன் சிங் பேடி அவர்கள் வருவாய்த்துறை செயலாளராக இருக்கிற போது நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஒரு விசாரணை குழு அவர் தலைமையில் அமைக்கப்பட்டது. அதன் பிறகு நம்முடைய சத்யபிரதா சாகு என்கிற அவருடைய ஐஏஎஸ் தலைமையில் மீண்டும் ஒரு குழு அமைத்து மிக அருமையான அறிக்கையெல்லாம் கொடுத்தார்கள். இதையெல்லாம் விசாரித்து உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவெடுத்தது. ஒரு 7 நிறுவனங்கள் இந்த வளங்களை கொள்ளையடித்திருக்கிறார்கள். அவர்கள் அரசாங்கத்தில் கட்ட வேண்டிய 5832 கோடி ரூபாய் பணம் நிலுவையில் இருக்கிறது. அதை உடனடியாக வசூலிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. அது மட்டுமல்ல, அந்த கனிம வளங்களை தமிழக அரசும் மத்திய அரசும் எடுத்து பயன்படுத்தினால், எடுத்து வியாபாரம் செய்தால் பல லட்சம் கோடி தமிழக அரசுக்கு வருமானம் வரும், மத்திய அரசுக்கு வருமானம் வரும். அதையெல்லாம் தனியார்கள் இன்றைக்கு பயன்படுத்துகிறார்கள் என்று அந்த நீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழக அரசு அதன் மீது உறுதியான சில நடவடிக்கை எல்லாம் எடுத்தார்கள் என்பதையும் நாம் பாராட்ட வேண்டும். ஆனால் இடையிலே இப்போது உச்ச நீதிமன்றம் நேற்றைய தினம் அந்த விசாரணைக்கு தடை விதித்து, அந்த நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதித்து நேற்று உத்தரவு போட்டிருக்கிறார்கள். நான் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன், உச்ச நீதிமன்றத்தில் சரியான வழக்கறிஞர்களை வைத்து வாதாடி அந்த தடையை உடைத்து அந்த கனிம வளங்களை எல்லாம் அரசாங்கமே எடுத்து நடத்துகிற அப்படிப்பட்ட முடிவிற்கு தமிழக அரசு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதை நீங்க செஞ்சா சில 1000 கோடி அல்ல லட்சம் கோடி தமிழக அரசுக்கு வருமானம் வரும். ஏன் செய்யக்கூடாது? ஏற்கனவே சகாயம் தலைமையிலே கிரனைட் ஊழல் மதுரையில் நடந்த ஒரு மாவட்டத்திலே ஊழல், அந்த ஒரு மாவட்டத்திலே மட்டும் 1 லட்சம் கோடி அரசுக்கு இழப்பு ஏற்பட்டு சொன்னார். அந்த கனிம வளங்களை எல்லாம் அரசாங்கமே எடுத்து நடத்தினால் ஆண்டுக்கு சில லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு வருமானம் வரும். ஏன் வரக்கூடாது? இன்னைக்கு மணல் வியாபாரம், மணல் கொள்ளை, இன்னைக்கு பல லட்சம் கோடி அதில் பணம் பரவுகிறது. எனவே இப்படி இயற்கை வளங்களை எல்லாம் தனியார் கொள்ளையடிக்க அனுமதித்து விட்டு அரசாங்க கஜானா காலியா இருக்கு, அரசாங்கத்து கையில பணம் இல்லை, போக்குவரத்து தொழிலாளி கேட்டா என்ன பண்றது பணம் இல்லை, அரசு ஊழியர் கேட்டா என்ன பண்றது நாங்களே ஆண்டியா இருக்கோம். இப்படி எத்தனை நாளைக்கு இந்த அரசு சொல்லிக் கொண்டிருக்க முடியும் என்றுதான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். எனவேதான்